Hello guys, welcome to our channel Fila Fantasy World. ரொம்ப நாள் ஆச்சு. ஐம் ஸோ சாரி. சீக்கிரமாக போகணுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு உடம்பு இவ்வளோ இதுவாகும் நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் நான் வீடியோ போடுவேன், கண்டிப்பாக நான் போடுவேன். அண்ட் தென் இன்னொன்று எல்லாருமே ஒரு சில எபிசோடெலாம் காணாமல் போயிடுச்சு. ஐ மீன் இப்போ 6 இருக்குது, 7 இல்லை, 8 இருக்குது. ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை போய் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவுமே ஒரே வீடியோவில் கிடச்சிரும். ஓகேவா? ஜேகே எபிசோடுக்கு முன்னாடி இருக்கிறத நான் பிக்சர் போட்டிருப்பேன். அதனால் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த எபிசோட் நல்லா இருக்குது, எனக்கு சீக்கிரமாக போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரியலி ஹாப்பிடா. சீக்கிரமாக போகணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி போட்டேனே, இல்லைனா இன்னொரு 1 வீக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் கேட்டதுனால தான் நான் போட்டேனே. நீங்கள் சீரியஸாக ஒரு எஃப்எஃப் பற்றி ஒரு மெசேஜ் பண்ணும்போது அவ்வளோ எந்தூசாஸ்டிக்காக இருக்கும். எங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட போடணும்னு தோணும். ப்ளீஸ் உங்களோட கமெண்ட் லைட்டாக கொடுத்தா போதும். ஓகேவா? சரி வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் டு டார்க் ஃபேண்டசி வேர்ல்ட். ஸோ அப்படியே மறுநாள் உங்கள் பேபியை அழகாக பிடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் கதவு யாரும் தட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஏஞ்சி திறக்கிறீங்க. ஸோ ஜேகே அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அங்கே போயிருப்பான், அவங்கள ஹக் பண்ணிகிட்டு இருந்திருப்பான்ல. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஏஞ்சி போயிட்டுருப்பான். ஸோ நீங்களும் பயந்து போயிட்டு கதவு திறக்கலான்னு போகிறீங்க. அப்புறம் அப்படியே நிற்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கதவு தட்டிட்டு அப்படியே அந்த பர்சன் அங்கே வெளியே நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் ஜியோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவு திறக்கிறீங்க. பார்த்தா ஜியோப்பா அங்கே தான் நிற்கிறான். அப்புறம் பார்த்தோன்னே நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க பயத்தில். ஏய் ஒயன் என்னாச்சு? பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. சரி வா பேபிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் உங்களை கூப்பிட்டு போகிறான் உள்ள. ஸோ பேபியை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிக்க மாட்டாங்கள்ல. சரி இரு வயன், நான் பேபியை எடுத்துகிட்டு போய் குளிக்க வச்சு எடுத்துகிட்டு வரேன். ப்ராப்பராகவே பேபி இது பண்ணலை, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு போகிறான். நீங்கள் அப்படியே இங்கேயே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி வயன் நீ கீழே ஜின்னோப்பா இருப்பார். ஸோ ஜின்னோப்பான்னு கூப்பிடு, அவர் உனக்கு ஃபுட்லாம் சர்வ் பண்ணுவார். பயப்படாத புரிஞ்சுதா, கீழே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். நீங்கள் நான் போக மாட்டேன், பயமாக இருக்குது. வயன் பேபிக்கு ஃபீட் பண்ணணும்ல, அதுக்கு நீ சாப்பிடணும், அப்போ தான் பேபி ஹெல்த்தியாக இருக்கும். பேபி ஹெல்த்தியாக இருக்கணும்ல, ஸோ அதனால் போ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சரி போ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவுக்குள்ளே போயிடுறாரு பேபியை கொண்டுட்டு. நீங்கள் அப்படியே பயந்துட்டே அந்த டோர் கிட்டே போகிறீங்க. ஆனால் அந்த டோர் திறக்க அவ்வளோ பயமாக இருக்குது. டோர் திறந்து வெளியே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கீங்க. கையெல்லாம் உதறது உங்களுக்கு. ஸோ பொறுமையாக அந்த நாபில் கை வைக்கிறீங்க. ஸோ கை வச்சு பொறுமையாக திறக்கிறீங்க. உங்கள் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்குது. ஸோ பொறுமையாக வெளியே போகிறீங்க. ஸோ வெளியே பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ஃபர்ஸ்ட் டைம் நியூவாக பார்க்குறீங்கன்ற மாதிரி. பொறுமையாக நடந்து போகிறீங்க. ஸ்டேஸ் கிட்டே போயிட்டீங்க. ஸோ ஸ்டேஸ் கிட்டே போயிட்டு இப்படி அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அன்றைக்கி இங்கே வந்த ஞாபகம், கீழே அத்தனை பேர் இருந்தாங்க. ரூமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப கிராண்டாக இருக்குது. ரொம்ப டெக்கரேஷனே இல்லை, பட் நார்மலாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஹெவியான ஒரு வைப் கொடுக்குது. ரொம்ப பயத்தில் நீங்களும் அந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறீங்க. உங்கள் ஷேக்கி லெக்ஸில் உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ உங்களுடைய எச்சி அப்படியே முழுங்கிட்டு பயந்துட்டு கீழே போயிட்டு சின்னப்பா கிட்ட போகணும். சின்னப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்க நட்டையை அப்படியே உடச்சிட்டே போகிறீங்க பயந்துட்டே. ஸோ அப்படியே போயிட்டு ஸ்டேஸ் கிட்டே போயிட்டு நிற்கிறீங்க கீழே இறங்கிட்டு. அதுக்கப்புறம் எங்கே போகணுன்னே தெரியல, அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. ஸோ அங்கே நிறைய காட்ஸ் அங்கங்கே நிற்கிறாங்க. அங்கே இருக்க அந்த விண்டோஸில் தெரியுது நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்கன்னு. நீங்கள் அப்படியே பயந்து அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் இருக்கும்ல, ஸோ அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க பயத்தில். அப்படியே உங்கள் நீஸ் ஆக் பண்ணி பயமாக இருக்குது பாப்பா பாப்பா எனக்கு பார்த்துங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் நடுங்கிட்டுருக்கீங்க. ஸோ இந்த சத்தம் ஜின்னுக்கு லைட்டாக கேட்குது. யார் இது, என்ன சத்தம் இது அப்படின்ற மாதிரி அவனும் ஸ்டேஸ் கிட்ட வரான். பட் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை.
ஒரு வேளை நேற்று ஒயன் கத்திட்டு இருந்ததுனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எதுவுமே எடுத்துக்காமல் மறுபடியும் கிட்ட போகிறான். அப்போ தான் மறுபடியும் நீங்கள் அப்படியே லைட்டாக அழுகிற சத்தம் கேட்குது. ஒருவேளை ஒயன்தானோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான். பட் மேலேருந்து சத்தம் வரலான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே கிளியராக தெரியுது. ஒரு மாஃபியான்றதுனால அந்த சத்தம் எங்கே இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பொறுமையாக அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் பார்க்குறான். நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து பயத்து நடுங்கிட்டு இருக்கீங்களா? இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒயன் ஒயன் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சாஃப்டாக கூப்பிட்றான். ஆனால் நீங்கள் நிமிர்ந்து பார்க்க கூட பயப்படுறீங்க. ஸோ பொறுமையாக அவங்க பக்கத்தில் வந்து கீழே குனிஞ்சு அப்படியே உங்களுடைய ஹெட்டை க்ராஸ் பண்ணுறான். நீங்கள் பயந்து நான் இன்னும் பண்ணல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. 2 கையும் பின்னாடி அப்படியே ஊனி வச்சு உங்களுடைய கால் மடக்கி அப்படியே விழுறீங்க. பயத்தில் அப்படியே சின்ன பார்க்குறீங்க. சின்ன லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் கையை நீட்டுறான், பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் பயந்து அவன் கையவே பார்த்துட்டே இருக்கீங்களா? ஸோ அவனோட 2 கையை எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஷோல்டரில் வச்சு அப்படியே உங்களை தூக்கி நிற்க வைக்கிறான். அவனுக்கு என்னமோ நீங்கள் ஒரு குட்டி குழந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு அவன் நல்லா ஹைட்டாக இருக்கான். அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ அப்போ அவன் அழகா உங்களை கொண்டு போகிறான். இங்கே வாயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்கள் பயத்தில் இல்லை எனக்கு பயமா, இங்கே வா வா, ஒன்றும் இல்லை, எதுக்கு கீழே வந்த, என்னாச்சு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக கேட்குறான். நீங்கள் பயந்துட்டே ஜியோ பண்ணா இங்கே சின்ன அண்ணா கிட்ட சாப்பாடு கேட்க சொன்னாரு. சின்னப்பா நான் தான் சின்னப்பா. இல்லை நீங்கள் பய ஒன்றும் இல்லை, என் கூட வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு போகிறான். டைனிங் டேபிள் கிட்ட தான் பயந்து போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்களை அழகாக உட்கார வச்சுட்டு அவனும் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். மேட்ஸ் ஃபுட் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டார்க் வாய்ஸில் சொன்ன உடனே நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. அவங்கள பார்க்கல. ஸோ மேட்ஸ்லாம் சாப்பாடு வச்சுட்டு போன பிறகு இந்த அவன் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சாஃப்டாக பேசுகிறான். நீங்கள் அவனை அப்படியே திருத்துன்னு முடிச்சு பார்க்குறீங்க. அவனுக்கு புரியுது நீங்கள் ஏன் அப்படி குழப்பமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரைட்டா ஒன்றும் இல்லை வயன் சாப்பிட்டு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுட்லாம் சர்வ் பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அப்படியே இந்த ஸ்பூன் எடுக்க கூட ரொம்ப பயந்துட்டு அதை அப்படியே எடுத்து அப்படியே ஷேக்கி ஹேண்ட்ஸில் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு அப்படியே அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வெளியே உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்றீங்க. அதுவும் டைனிங் டேபிளில். இந்த மாதிரிலாம் நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டதே இல்லை. ஸோ அந்த நாள் ஃபுல்லாக அவங்க கூட கொஞ்சமாக பேசி பழகுறான். ஸோ நீங்களும் லைட்டாக பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் ஜெயோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் எல்லாமே ஹாலில் உட்காந்து நல்லா பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் போகுது. நீங்களும் குழந்தையும் ஒரே நேரத்தில் அப்படியே தூக்கம் வந்தால் கொட்டாய் விடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி விடுறீங்க. அது 2 பேரும் சேர்ந்து பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் நான் இன்னுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி பாவமாக சொல்கிறீங்க. அவங்க சிரிச்சிட்டு சரி ஒன்றும் இல்லை வயன், ஜெயோ பாப்பா டேடி வருவார், வீட்டுக்கு வந்துடுவார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பயந்து கேட்குறீங்க. ஸோ அப்போ ஜின் டேடியா? யார் டேடி? அது டேடி தெரியாது உங்களுக்கு. யார் டேடின்னு சொல்கிறா இவா? ஷேக்கேவா தான். ஷேக்கேவியா நீ டேடின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறான். நீங்கள் ஷேக்கே யார் அப்படின்னு உடனே 2 பேரும் திருத்தரு முடிக்கிறாங்க. ஓ ஜங்குக்கா? எனக்கு ஜேகே யாருன்னு தெரியாது, ஜங்குக்கும் தெரியாது. சரி நீ டேடின்னு கூப்பிடுறியா? அவன் யாரு? டேடி. அவர் டேடி தானே? ஒயன். சரி ஒன்றும் இல்லை, அவன் பேர் ஜியாங் ஜங்குக். ஜியாங் ஜங்குக்கியா? ஒயன். அவன் பேர் ஜியாங் ஜங்குக் இல்லைனா ஜங்குக் இல்லைனா ஜேகே. இந்த 3 பேரில் நீ எப்படி வேணால் கூப்பிடலாம். அவன் பேர் டேடிலாம் இல்லை. ஆக்சுவலாக டேடிக்கு மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங் சொல்கிறாங்க. இதை கேட்டு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. இத்தனை நாளாக நீங்கள் அப்படி தான் கூப்பிட்ருப்பீங்க. நீங்கள் அவன் பேரே அதான் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி உங்களுக்கு எம்பாரஸாக ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. இது அவன் பார்க்குறான். சரி மேலே கூட்டிட்டு போயிட்டு வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடி சேர்க்க காமிக்கிறான். சஜியாக புரிஞ்சுட்டு உங்களை மேலே கூப்பிட்டு போயிட்டு ஸோ உங்கள் 2 பேரையும் பெட்லலாம் கழட்டிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருக்கான். ஸோ நீங்கள் தூங்கிட்ட பிறகு அப்படியே கதவுலாம் சாத்திட்டு கீழே வந்து உட்காரான். வந்து உட்காந்தோடனே ஜின் செம்ம கோவத்தில் என்னடா நினச்சிட்ருக்கான் அந்த ஜேகே?
நேற்று நேற்று அவனுக்கு குழந்த பிறந்திருக்கு, நேற்றே ரிசப்ஷன். எனக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணு அவன் லைஃப்பில் இருக்கான். இப்போ இன்னொரு பொண்ணு. இல்லை இல்லை இல்லை, இது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். டீலுக்காக மேரேஜ் பண்ணுறான், மயிருக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமகானில் இருக்காங்க. ஸோ அப்போ ஜேகே கரெக்டாக உள்ளே வரான். ஸோ அவன் தனியாக வரல. ஸோ அவன் நம்ம ஜிமின் வீ கூட தான் வரான். ஸோ அப்படியே வராங்க 3 பேரும். ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே ஜின்னும் கோத்தில் திரும்பிக்கிறான். ஸோ அப்போ அங்கே ஹீல் சத்தம் கேட்குது. ஸோ மறுபடியும் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு தான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடந்து வரா. ஹாய் ஜின், ஹாய் சிப். இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். எதுக்கு நீங்கள் இருக்க போகிற? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோப் அப்படியே கோத்தில் ஏஞ்சி நிற்கிறான். என்ன ஜோப், மறந்துட்டியா? உன்னுடைய பிரதர் கூட நான் என்கேஜ் ஆகிருக்கேன். ரிங் பார்க்குறியா? பை தி வே, நீங்கள் நேற்று இருந்தீங்க, பட் ஏன் அட்டன் பண்ணல? நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். இரு கோவத்தில் இருடி. முதல்ல யார் நீங்கள் வீட்டுக்கு விட்டவன? உனக்கு மேரேஜ் ஆகுது அவன் கூட நீங்கள் 2 பேரும் எங்கே இருந்தாலும் சரி, ஆனால் இந்த வீடு எங்கள் 3 பேருக்கு சொந்தமானது, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப் கத்துறான். ஸோ அப்போ ஜேகே வந்து, ஜியோப்பையான் உங்கள் வாயில் தானே சொன்னீங்க 3 பேருக்குமே சரி சமோன்னு. ஸோ இந்த வீட்டில் அவள் இருப்பா. ஜிகே நான் சொல்கிறதுக்கு, ஜியோப் இந்த வீட்டில் அவள் இருப்பா, அவ்வளோதான். அவளுக்கு எதனா பார்த்து ஒரு ரூம் போட்டு கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விருட்டுன்னு மேலே போயிடுறான். ஸோ இங்கே ஜின்னுக்கு அப்படியே செம்மக்கம் வருது. அவள் அப்படியே திரும்பி அந்த பொண்ணை தான் பார்த்து செம்மையாக முறைக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே ஜின்னை பார்த்து அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு, ஏன் ஜின் ரொம்ப கோவமாக இருக்கீங்க? என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜின்னை இன்னும் வெறுப்பேற்றிட்டுருக்கா. ஸோ எங்கள் ஜிமினோவியும் இந்த தலைவலி வர செக், இந்த ஜேகேவை இவனே ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, இன்றைக்கி நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், எங்களுக்கு ஃபுட்டு உள்ளே இருக்குது, போய் சாப்பிட்டு. அந்த எனக்கு இங்கே பிச்சுக்கெலாம் சோறு போடுறதில்ல, உனக்கு வேணா வெளியே போய் தின்னுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்க. அவளுக்கு ரொம்ப அசிங்கமாகிடுது. இதை கேட்டு ஜிமினோ வியோ செம்மையாக சிரிக்கிறாங்க. டே மச்சான் செம்ம காமெடிடா, வாடா நம்மளுக்கு சோறு இருக்குடா, இது நம்ம வீடு. கண்ட நாயெல்லாம் உள்ளே வந்தா இங்கே நான் சோறு போடுறதுக்கு சத்திரமாக கட்டி வச்சுருக்காங்க, வாடா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவளை ரொம்ப கலாச்சிட்டு போகிறாங்க. அவளுக்கு ரொம்ப அசிங்கமாகிடுது. ஸோ அப்படியே பின்னாடிலாம் திரும்பி பார்க்குறாங்க. இருக்குது எல்லா காட்சிக்கும் கண்டிப்பாக கேட்டிருக்கோம். ஸோ அவங்களும் லைட்டாக ஸ்மைல் வேஸில் இருக்காங்க. இவளுக்கு இன்னும் கோவம் வருது. இங்கே ஜெக்கி அப்படியே அந்த ரூம்குள்ளே வரான். ஸோ ரூம்குள்ளே வரும்போது கேஷுவலாக தான் அவன் வந்திருப்பான். ஸோ வந்து லைட் ஆன் பண்ணி பார்த்தான். நீங்களும் பேபியும் அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்து அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணிகிட்டே வரான் அவங்கக்கிட்ட. நீங்கள் அப்படியே பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் பேபியை அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணி, பட் அவனை நசுக்கலை. ஸோ அவன் பாடியை அப்படியே உங்கள் ஹார்ம்ஸ்குள்ளே பத்திரமா வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் மேலே லைட்டாக ஒரு சாஃப்டான பெட்ஷீட் அப்படியே மேலே போட்டிருக்காங்க. ஜேகே பார்க்குறான். அன்னைக்கு பார்க்க சும்மா தழுக்கு முழுக்குன்னு இருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃபேஸில் இருந்து அப்படியே உங்கள் கீழே வரைக்கும் அப்படியே அவனுடைய ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். பட் உங்களை டச் பண்ணலை. லைக் உங்களை டச் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அவன் ஷேடோ தான் உங்களை டச் பண்ணுது. ஸோ அவனுடைய லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படியே தொடலான்னு வரான். ஸோ அப்போ பேபி அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுது, ஏதோ ஒரு மாதிரி சென்ஸ் பண்ண மாதிரி. ஸோ அவன் அப்படியே பேபியை பார்க்குறான். பேபி அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண்ணை திறந்து ஜெக்கே பார்த்து இந்த மாதிரி பண்ணுது. பட் ஜெக்கியை ஒழுங்காலாம் பார்க்கல. லைட்டாக கண்ணை திறந்து ஜெக்கியை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஜெக்கி அதை பார்த்த உடனே அந்த பெட்ஷீட்டை அப்படியே உருவி கீழே போட்டுடுறான். ஸோ அப்போ நீங்கள் அப்படியே அந்த பெட்ஷீட் இல்லாதனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து ஏஞ்சிக்கிறீங்க. ஸோ நீங்கள் போட்ட சத்தத்துக்கு பேபி அப்படியே பயந்து பேபி கத்த ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் பேபி பார்த்து பேபி அழுக்காத நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன், அழுக்காத பேபி, அழுக்காத. ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருன்னு முடிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ தான் லைட்டாக உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுது. சட்டுன்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தாங்க ஜேகே அவனுடைய பட்டன்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு அவனுடைய டை கூட அப்படியே அவன் கழுத்துலேயே இருக்குது. அதெல்லாம் லூஸ் தான் பண்ணி விட்டுருப்பான்.
ஸோ அப்படியே அவனுடைய மெஸி ஏரில் அப்படியே உங்களை கீழே குனிஞ்சு பார்க்குறான். நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு அந்த பெட்டோட ஹெட்ஜுக்கு போயிடுறீங்க பயத்தில். அப்படியே ஷிவர் ஆகுது. ஜெக்கி அப்படியே உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு பெட் மேலே ஏறி உட்காந்து பேபி அவன் கையில் தூக்கி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ பேபி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெக்கியை அப்படியே சக் பண்ண ஆரம்பிக்குது பசியில். ஸோ ஜெக்கி அதை ஃபீல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் என்னன்ற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க பயத்தில். ஸோ ஜெக்கே பேபி எடுத்து உங்ககிட்ட தரான். நீங்கள் பயத்தில் அப்படியே வாங்காமல் இருக்கீங்க. நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணு, சீக்கிரம் ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பண்ணிகிட்டே சொல்கிறான். அவன் சொன்ன விதத்துலேயே அப்படியே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷிவரி ஹேண்ட்ஸோட பேபி அப்படியே வாங்கிட்டு உங்கள் லேப் மேலே அப்படியே வைக்கிறீங்க பயத்துலேயே. ஸோ அப்போ பேபிக்கு ஃபீட் பண்ணணும். நீங்கள் போகிறீங்களா ஃபெயிலியா? நான் ஏன்டி போனோம்? இது என் ரூம், என்னால் போக முடியாது. பேபிக்கு இங்கேயோ கொஞ்சம் ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்துறான். நீங்கள் அப்படியே ரொம்ப பயந்துட்டு அப்படியே பேபி அப்படியே உங்கள் கிட்ட வச்சுட்டு அப்படியே பின்னாடி திரும்பிக்கிறீங்க. ஸோ உங்கள் ஷர்ட்டை லிஃப்ட் பண்ணி பேபிக்கு ஃபீட் பண்ணுறீங்க. இதனால உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அப்படியே கையெல்லாம் ஷிவர் ஆகுது. ஸோ ஜேகே உங்களை பார்த்து அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பின்னாடி இருந்து பொறுமையாக ஆக்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே லைட்டாக பயத்தில் அப்படியே லைட்டாக ஜர்க் கொடுக்குறீங்க. ஸோ அதில் பேபி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அழுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ மறுபடியும் நீங்கள் பேபி இறுக்கமாக பிடிச்சி மறுபடியும் எனக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்கள் கிட்ட வந்து அன்னைக்கு எப்பவுமே உன்னுடைய இந்த ஸ்மெல் இன்னும் அப்படி இருக்கும். பேபி வந்துட்ட பிறகு உன்னோட ஸ்மெல் இன்னும் 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 அடிக்டிவ் ஆகிடுச்சுடி. செம்ம ஃபீல் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆன்சர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வெஸ்ட்டை அப்படியே ரப் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொண்டு வரான். நீங்கள் அப்படியே கல் பண்ணிவிட்டு பயத்துலேயே இருக்கீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ அப்படியே அவன் மேலே எடுத்துகிட்டு வந்து கையை அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ரொம்ப பயத்தில் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. பட் உங்கள் சவுண்ட் வெளியே வரல, உங்கள் ஐஸ்லேருந்து டேஸ் மட்டும் வருது. ஸோ ஜேகே அப்படியே கிட்ட வந்து இந்த சைடு அந்த சைடு கால் போட்டு அப்படியே உங்களை அப்படியே கேட்ச் பண்ணுறான் உங்கள் பாடி அப்படியே. ஸோ அவன் காலை அப்படியே இறுக்கி உங்களை இன்னும் இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு அவனுடைய ஃபேஸ் எடுத்து வந்து உங்கள் நெக்கில் வச்சு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேபியை ஒரு சைடு ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பேபி அழகாக தூங்கிட்டுருக்கு பால் குடிச்சிட்டு. இந்த இவன் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவன் ப்ரெஸ் பண்ணுறதை தாங்க முடியாமல் கையில் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறீங்க வலியில். ஸோ கொஞ்ச நேரத்தில் பேபி தூங்கிடுறானா நீங்கள் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க. சிக்கன் கையை எடுத்துகிட்டு அப்படியே லிக் பண்ணிவிட்டு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது எனக்கு, குழந்தைய கூட என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து குழந்தைய வாங்குறான். நீங்கள் அப்படியே ரொம்ப பயத்தில் உங்களோட ட்ரெஸ்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேபி எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. ஸோ பேபி அவன் தூக்கிட்டு என் குழந்தை தூங்குறான். என்ன உங்கள் குழந்தையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்களை பார்த்துட்டு அதை பெருசாக எடுத்துக்காம அப்படியே பேபியை தூக்கிட்டு எங்கேயோ போகிறான். நீங்கள் அப்படியே பயந்து போயிடுறீங்க. இல்லை என் பேபி என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ், என் பேபி எனக்கு வேணும், என் பேபி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப அழுகுறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு பேபியை தூக்கிட்டு வேறு ரூமுக்கு போகிறான். நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. இல்லை என் பேபி நான் வச்சு என் பேபியை என்னை விட்டு பிடிக்க ப்ளீஸ், பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே கத்துற சத்தம் கீழே இருக்கவங்க எல்லாருக்கும் கேட்குது. ஸோ அவங்களும் மேலே அப்படியே ஏஞ்சி வராங்க. ஸோ அவங்க வரதை பார்த்துட்டு ஜெக்கிக்கு ரொம்ப கோவம். ஏன்னா நீங்கள் இன்னமும் அவங்க ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க, இன்னும் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்க மாட்டான். ஸோ அப்போ அந்த ரூமுக்கு அப்படியே கதவு திறந்து ஃபஸ்ட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு அவனும் உள்ளே வந்து அந்த கதவு அப்படியே எல்லோரும் முன்னாடி சாத்திடுறான். எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. வேகமாக சாத்தினால மறுபடியும் பேபி அப்படியே ஏஞ்சிக்கிறான். பட் நான் ஜேகே உடனே பேபியை ஹக் பண்ணதுனால பேபி அழுகலை. ஸோ பொறுமையாக அவனை கூப்பிட்டுட்டு போகிறான். ஸோ அப்போ தான் அந்த ரூமை பார்க்குறீங்க. ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரூமு. ஸோ ஃபுல்லாக அப்படியே குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. என்ன இது, என் பேபியை கொடுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக அந்த பேபியோட தொட்டில் கழட்டி வச்சுருப்பான். எடுக்கலான்னு போகிறீங்க. உடனே செக்கி உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே பிடிச்சி லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் செவுத்தில் பின் பண்ணி உங்களுடைய பிரெஸ்ட்டை பிடிச்சி அப்படியே அவங்களுடைய ஹைட்டுக்கு அப்படியே மேட்சப் ஆகுற மாதிரி உங்களுடைய தூக்கி நிறுத்தி வைக்கிறான். நீங்கள் பயத்தில் இருக்கீங்க.
உடம்பு ஆல்ரெடி பர்த் கொடுத்ததுனால பெயினில் இருக்கும். இப்போ இப்படிலாம் அப்படியே தூக்கி வைக்கிறானா உங்களுக்கு அப்படியே வயத்தில் அப்படியே கல்லை இருக்குமா முடிக்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே அப்படியே கீழே கழுத்துக்கு கீழே வந்து பெட்கீஸாக பண்ணுறான். உங்களுக்கா ரொம்ப ஷிவர் ஆகுது. நீங்கள் ஷர்ட் போட்டிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ அப்போ அவன் அப்படியே சக் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே பயந்து விடுங்க விடுங்க, எனக்கு பிடிக்கல, விடுங்க, பயமாக இருக்கு, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கற்றுட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் செக்கே அவன் டிப்ஸ் எடுத்துகிட்டு உங்களை பார்த்து அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை கீழே இறக்குறான். நீங்கள் அப்படியே க்ரௌண்டில் பட்ட உடனே அப்படியே உங்களை நீங்களே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே செவுத்து பக்கம் திரும்பிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜேகேவும் அப்படியே உங்களை செவுத்தில் வச்ச மாதிரி லாக் பண்ணி உங்கள் பேக்கக் அப்படியே பண்ணுறான். ஸோ அவனுக்கு நடுவில் நீங்கள் அண்ட் தென் செவுரு அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் செவுத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹேண்ட்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிடிச்சிட்டு அவன் கிட்ட கொண்டு வரான். நீங்கள் அப்படியே ஷேக்கி ஹேண்ட்ஸில் இருக்கீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. இங்கே வெளியே பார்த்தோன்னா இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுனே புரியல. என்ன பண்ணிகிட்ருக்கான் அவன்? இதுக்கும் வயனு எழுதிட்டுருக்கா. ஜேகே, டே ஜேகே, டே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. இந்த ஜேகே உங்கள் பட்டன்ஸ் ஃபுல்லாக அவுத்துட்ருப்பான். பட் இந்த மாதிரி சத்தம் கேட்டோன்னே செம காண்டாயிட்டு அப்படியே உங்களை தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே கீழே போய் விழுறீங்க. பட்டன் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் உடனே பட்டன் போட்டுட்டு அப்படியே ஏஞ்சி நிற்கிறீங்க செவுத்துல நல்லா ஓரமாக. ஸோ ஜேகே கொஞ்சமாக தந்துட்டு பேபி தூங்கிட்டு இருக்கோம், என்ன உனக்கு வேணும்? டீ அவள் ஏன்டா கத்து? அது எனக்கும் அவளுக்கு இருக்க பிரச்சனை, உனக்கு ஏன்? எதுக்கும் உனக்கு? சரி ஜேகே, அவள் நேற்று தான் பர்த் கொடுத்தா, அவளை எதுவும் பண்ணாத ஜேகே, அவள் ஆல்ரெடி வீக்காக இருக்கா. சே ஓ, இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை சாத்திட்டு அப்படியே திரும்புகிறான். நீங்கள் அப்படியே ரொம்ப பயத்தில் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் பேலாக இருக்குது. இதை பார்த்து ஜேகேக்கு சமாதாண்டாயிட்டு கிளம்பியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இருக்கமா அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே கொண்டு போகிறான். எல்லாங்க வெளியே நிற்கிறாங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை தரன்னு அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஸோ நீங்களும் அப்படியே பயந்து பேபி அங்கே விட்டு வந்துட்டோமேன்ற பயத்துலேயே இருக்கீங்க. ஸோ ஜேகே கிட்ட எப்படி கேட்குறதுன்னு கூட தெரியல, ஒரு மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்போ ஜேகே உங்களை அப்படியே ஏய் என்ன என்ன ரொம்ப கத்துற? இதெல்லாம் உனக்கு புதுசா புதுசா சொல்லு. இல்லை 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 புதுசு இல்லை. அப்புறம் என்ன உனக்கு? உடம்பு வலிக்குது, பயமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வலிக்குது ரொம்ப உடம்பு. இங்கெல்லாம் வலிக்குதா? இங்கே வலிக்குது. அப்புறம் பேபிக்கு ஃபீட் பண்ணதால இங்கேயும் வலிக்குது. நீங்கள் அழுத்திட்டீங்களா? இன்னும் வலிக்குது, ரொம்ப ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னோசன்ட்டாக அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வலிக்கணும்டி, வலிக்கணும், உனக்கெல்லாம் வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கீங்களா? ஸோ அப்படியே அவன் போயிட்டு இந்த ட்ரெஸ் தான் உங்ககிட்ட இருக்கா? ஆமாம், இது இது உங்கள் ட்ரெஸ்ஸு தானே, நீங்கள் தான் இந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்தீங்க. சரி போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறான். நீங்கள் அண்ணான் மூவ் பண்ணுற மாதிரியே இல்லை, பெட்டுக்கிட்ட போவே அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ ஜெக்கி இதை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிட்டே என்ன பெட்டுக்கிட்ட போனால் உனக்கு இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே போயிட்டு ரொம்ப ஒட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஜெக்கி இதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். நீங்கள் அப்படியே பயத்துலேயே ரொம்ப ஏஜில் படுத்துட்ருக்கீங்க. லைட்டாக புஷ் பண்ணால் நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, அந்தளவுக்கு படுத்துட்ருக்கீங்க பயத்தில். ஜெக்கி வந்து அப்படியே உங்களுடைய ஷர்ட் காலரை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அப்படியே அந்த ஷர்ட் அப்படியே வெளியே வந்துடுது. நீங்கள் ரொம்ப பயத்தில் நீங்கள் பெரிய ஷர்ட் போட்டிருப்பீங்களா, ஸோ காலரை பிடிச்சி இழுத்துருந்தாலே அது நார்மலாக டிஷர்ட் மாதிரி அப்படியே கழண்டு வந்துடுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ அங்கே இருக்க மேலே இருக்க பெட்ஷீட் இருக்குல்ல, ஸோ அதை இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ ஜேகே பொறுமையாக உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கான். உங்களுக்கு அப்படியே அவன் கிட்ட வந்தோடனே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, ஏன்னா அவனும் ஷர்ட் போடல. ஸோ அவனுடைய பாடி உங்கள்கிட்ட காண்டாக்ட் ஆகணும் அப்படியே ரொம்ப ஷிவர் ஆகுறீங்க. பட் நீங்கள் எதுவுமே சொல்லலை, கம்முன்னே இருக்கீங்க. ஸோ ஜேகே பொறுமையாக அவங்கள திருப்பி அவங்களோட ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய செஸ்ட்டில் அப்படியே பறி பண்ணிவிட்டு அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணி அப்படியே படுக்கிறான். நீங்களா இங்கே தூக்கமே வராமல் இருக்கீங்க, ரொம்ப பயத்தில் இருக்கீங்க. ஸோ அப்படியே மறுநாள் ஆகுது.
ஸோ நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க, பட் உங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை. ஸோ அப்போ தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறீங்க. ஸோ உடனே அங்கே பக்கத்தில் இருக்க பெஸ்ட் எடுத்து உங்கள் மேலே ரேப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப பயத்தில் என்னாச்சுன்னு தெரியாமல். ஏன்னா நைட்டு என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஞாபகமே இருந்திருக்காது, பயத்தில் மறந்துட்டுருப்பீங்க. நீங்கள் தூங்குறது தான் ஞாபகம் இருக்கும், ஆனால் உங்களுடைய நெக்லாம் ரொம்ப எரியிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே இந்த பெட்ஷீட்டை இறுக்கமாக எடுத்து பிடிச்சிட்டு அப்படியே வாஷ்ரூம் தான் போகிறீங்க. ஸோ வாஷ்ரூமில் பெரிய கண்ணாடி இருக்கும். ஸோ அப்படியே அந்த கண்ணாடி முன்னாடி அந்த பெட்ஷீட்டை அப்படியே ட்ராப் பண்ணுறீங்க. பார்த்து உங்களுக்கே ஐஸ்லாம் வீடாகுது, உங்கள் பாடி ஃபுல்லாக அங்கங்கே ரெட் மார்க்ஸாக இருக்குது. ஸோ இதை பார்த்து அப்படியே அழுகுறீங்க பயத்தில். ஸோ உங்கள் அப்பர் பாடி அவ்வளோ பெயினில் இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக போயிட்டு ஷவரை ஓப்பன் பண்ணி அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுலாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றி பார்க்குறீங்க. எல்லாமே ஜேகேயோட ட்ரெஸ்ஸாக தானே இருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன ஒரு ட்ரெஸ் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு டவலில் ஃபுல்லாக தொடச்சிட்டு அழகாக ஒரு ட்ரெஸ் மட்டும் ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்து போட்டுட்டு அப்படியே வெளியே வந்து உட்காடுறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, வெளியே போகலாமா வேணாமா, பேபியை பார்க்கணும் வேறு உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஜேகே அப்படியே கதவு திறந்துட்டு உள்ளே வரான். நீங்கள் ஜேகே பார்த்தோன்னே அப்படியே ஏஞ்சி நின்று கீழே குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே அவனுடைய ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்குறான், இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க. ஸோ அது ஒரு குட்டி ட்ரெஸ் தான். ஸோ ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் மாதிரி. நீங்கள் என்னன்ற மாதிரி கேட்குறீங்க, இதை போடு இப்போவே. இந்த போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு போகும்போது அவன் மறைக்கிறான். ஸோ அப்படியே பயந்துகிட்டே அங்கேயே ட்ரெஸ்லாம் மாற்றுறீங்க. ட்ரெஸ்லாம் போட்ட பிறகு சிக்கன் கையை தர மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். எங்கன்னா பக்கத்து ரூமுக்கு தான். ஸோ பக்கத்து ரூம் டோர் பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஜாலி, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. இதை ஜேகே பார்க்குறான். ஸோ கதவு திறந்தா பேபி இன்னும் அழகாக தூங்கிட்டே இருக்கான். அவன் நைட்டு ஏஞ்சிக்கவே இல்லை. ஸோ உடனே போயிட்டு நீங்கள் பேபியை தூக்கி அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. பேபி செல்லக்குட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க பேபி கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே அவன் தூங்கிட்டு இருக்கான் தெரியல அவனுக்கு. அது அது வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் கையை பிடிச்சிருக்குறான். ஆனால் நீங்கள் எங்கே போகிறோம், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை கீழே கூப்பிட்டு போகிறான். ஸோ கீழே நம்ம மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ வரதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே எங்கே கூப்பிட்டு போகிறவா, என்ன உனக்கு என்ன, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, இது என் வேலை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே கொண்டு போகிறான். எல்லாருக்கும் பல்பாயிடுது, ஆனால் எதுவும் கேட்டுக்கல. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க, கீழே நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டீங்க, அப்படியே கீழே பார்த்துட்டு வரீங்க. ஸோ அப்போ கார்கிட்ட வந்து உங்களை ஏறி உட்கார சொல்கிறான். நீங்கள் கையில் பேபி வச்சுட்ருக்கீங்க. ஸோ கார் டோர் கூட திறக்கலை. ஸோ அவள் பாட்டு அந்த சைட் போயிட்டு அப்படியே கார் டோர் திறந்துட்டு பார்க்குறான் நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்கன்னு. ஸோ மறுபடியும் அவன் அப்படியே காருக்குள்ளே ஏறி அந்த கார் டோரை உள்ளேருந்தே திறந்து விடுறான். நீங்கள் பேபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேபியை வாங்கிக்கிறான். ஸோ நீங்கள் அழகாக வந்து உட்காரிங்க. ஸோ வந்து உட்காந்தோடனே பேபி உங்ககிட்ட கொடுத்துட்றான். நீங்கள் பேபியை அழகாக கொஞ்சிட்டே இருக்கீங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் குழந்தைங்க கூட இல்லைல்ல, உங்களுக்கு அவ்வளோ பயமாயிட்ருக்கும். ஸோ அவனை அப்படியே உங்கள் செஸ்கிட்ட வச்சு அழகாக கொஞ்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகே உங்களை ஒரு மாலுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல எங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ மறுபடியும் உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இட்டுட்டு போகிறான். பார்த்தா அந்த மாலில் ஒரு செக்ஷனில் மட்டும் யாருமே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க மற்ற செக்ஷனில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே யாருமே இல்லை, மற்ற ஃப்ளோரில் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் அப்படியே பயந்துட்டு என்ன இதெல்லாம், இது மால் தானே, ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன் டிவியில், ஆமாம் இது மால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே ஜேகே உங்களை தரன்னு கொண்டு போகிறான். ஸோ உள்ளே பார்த்தா 2-3 பேர் தான் இருக்காங்க, அதுவும் கேர்ள்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டாக உங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுத்து தரான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்க்குறீங்க. அவன் பாட்டு நிறைய ட்ரெஸ் எடுக்கிறான். நீங்கள் அப்படியே இதெல்லாம் ட்ரெஸ்ஸா, இப்போல்லாம் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து முடிக்கிறான். ஸோ உனக்கு என்ன சைஸ் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சைஸ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு ஸ்மார்க் பண்ணிகிட்டே உங்களை இன்னொரு செக்ஷன் கூப்பிட்டு போகிறான். இன்னும் வேறு செக்ஷன் தான். அதை பார்த்தோன்னே உங்கள் ஃபேஸில் அப்படியே ரெட் ஆகிடுது. நீங்கள் அப்படியே கீழே குடிஞ்சு உங்கள் பேபியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன சைஸ் டி, எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேபியை மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க. செக்கேஸ் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே எடுத்து தரான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி தெரியுமா சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வர. நீங்கள் இல்லை வேணாம் சொல்கிறேன், இப்போ இல்லை அப்புறமா
அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து முடிச்சுட்டு பேபிக்கு தான் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் இருக்கிறான். ஏன்னா பேபிக்கு ட்ரெஸ் இல்லைல்ல. ஸோ பேபிக்கும் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரீங்க. ஸோ நீங்கள் அங்கேயே ஒரு ட்ரெஸ் மாற்றிட்டுருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, பேபிக்கும் அங்கேயே ட்ரெஸ் போட்டுட்ருப்பீங்க. ரொம்ப அழகாக இருக்காமா அந்த ட்ரெஸ், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் பேபியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகேவும் உங்களை அப்படியே பிடிச்சி விட்டுட்டு போயிட்டு அப்படியே அங்கே இருக்க ஒரு கேஃபிட்டேரியாவுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அங்கேயும் யாருமே இல்லை. ஸோ அவன் அப்படியே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறான், எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் ஐஸ்கிரீம்லாம் அங்கே இருக்கிறத பார்க்குறீங்க, பார்த்தோன்னே எங்கள் நாக்கு ஊறுது. பட் ஐஸ்கிரீம் கிட்ட கை போகும்போது ஜேகே முறைக்கிறான். ஸோ உங்களுக்கு அப்படியே சிம்பிளான ஃபுட்டு தான், அவன் எதுவுமே சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்றது மட்டும் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் சாப்பிட்லையா, நீ சாப்பிடு சீக்கிரம் அப்படின்றான். உங்களுக்கு சாப்பிடவே தோணல, சும்மா 2-3 வாய் எடுத்து வச்சுட்டு அப்படியே போதும்ன்ட்டு வந்துடுறீங்க. ஜேகேவும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ அப்படியே வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனால் அவள் கரெக்டாக ஹாலில் உட்காந்துட்ருக்கான். ஓகே கைஸ், இதில் இந்த எபிசோட் முடிக்கிறேன். பை பாய்.